எல்லாரும் என்னை கவனமாய் கவனிங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றதற்கு இங்க ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்ன சூழ்நிலை அப்படின்னா, இந்த எவீரு என்கிறவன் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தையில் இருக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கல. ஆனால் அங்கே இருந்து கஷ்டப்பட்டு ஆண்டவரிடத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்து இந்த வார்த்தையை கேட்கிறார். அது மட்டுமல்ல, அந்த மனுஷனை ஆண்டவர் எப்போ வைத்திருந்தாரோ, எப்போ தலைவனாக வைத்திருந்தாரோ, அப்போலிருந்து அநேக ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஆனா இப்ப அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நடக்குது. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவங்களுக்கு அற்புதம். அடுத்த நிமிஷம் அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி இவரோட நடந்து இவரோட பேசிட்டு இவரை வருந்தி அழைச்சவனுடைய குழந்தை செத்து போயிருச்சுன்ற நியூஸ். நல்லா கவனிங்க, மனசு எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த சகோதரி என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பணம் முழுக்க நான் நோய்க்காக ஆண்டவருக்கு செலவு பண்ணல. நான் எங்க செலவு பண்ணேன்? நான் வைத்தியரிடத்தில் செலவு பண்ணேன். என்னுடைய நாட்கள் முழுக்க நான் வைத்தியரிடத்தில் செலவு பண்ணேன். ஆனா எங்கேயுமே சுகம் கிடைக்காம நான் எல்லாவற்றையும் இழந்து இப்போ ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு நான் உபவாசம் இருக்கல, நான் ஜெபிக்கல, நான் அதற்காக வசனம் எல்லாம் நிறைய வாசிக்கல, அதுக்காக பல மைல் தூரம் டிராவல் பண்ணியெல்லாம் நான் போகல. அவ்வளவுதான், இயேசுவை பார்த்தேன், இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்ட அடுத்த நிமிஷத்துல எனக்கு என்ன நடந்துச்சுன்னா அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு முன்னாடி நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய ஜெப வீராங்கனையா இல்லாம இருக்கலாம். அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்திருக்க மாட்டாங்க, ஆண்டவரை பெருசா தேடி இருக்க மாட்டாங்க, பெரிய கமிட்மெண்ட் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா உங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கு அற்புதம் நடந்துட்டே இருக்குது. நீங்க சொல்லலாம், துன்மார்க்கமாய் வாழ்கிற அவனுக்கு நடக்குதே, பொல்லாதவனாகிய அவனுக்கு நடக்குதே, அவன் நல்லா இருக்கிறானே பாருங்க, அவன் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஜெபம் பண்ணான், இன்னைக்கு ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வந்தான், அடுத்த நாள் சாட்சி சொல்றாங்க பாருங்க, அவ்வளோ பெரிய சாட்சி. ஆண்டவரே, இத்தனை நாளும் உங்களை நான் தேடுறேன் இல்லை, இத்தனை மாதங்களும் உங்களை தேடுறேன் இல்லை, இத்தனை வருஷங்களும் உங்களை தேடுறேன் இல்லை, நேற்றைக்கு வந்த ஒரு மனுஷனுக்கு உடனே அற்புதம் நடக்குது, எனக்கு அற்புதம் இல்லையா? எனக்கு அற்புதம் இல்லையா? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நேரம் ஜெபிச்சு இல்ல கொஞ்ச நேரம் என்ன தேடினவர்களுக்கே இவ்வளவு பெரிய அற்புதத்தை நான் செய்வேனே, ஆனால் கண்டிப்பாக உனக்கும் நான் செய்வதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் மனசுல நினைக்கலாம், பாஸ்டர், இவ்வளவு தூரம் நான் ஆண்டவரை தேடுறேன், இவ்வளவு தூரம் ஆண்டவரோட கூட வாழ்றேன், ஆனா ஜெபிக்காத ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடக்குது, என் கூட வேலை பார்க்குற அவனுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்கல, எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்கல. இந்த எவீரனுடைய சூழ்நிலையை பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆனா சட்டப்படி நடக்கணும்னா யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் நடக்கணும்? கேட்கல. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேடினது யாரு? எவீரு. ஆண்டவருடைய பாதத்துல முதல்ல விழுந்தது யாரு? இந்த அம்மாவாவது அற்புதம் பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு கர்த்தருடைய காலில் விழுந்தாங்க. ஆனா இந்த எவீரு ஜெபம் பண்ண வரும்போதே கர்த்தருடைய பாதத்துல கேட்கல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கின, ஸ்லோவா வந்த, எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் ஆண்டவரை ட்ரை பண்ணின அந்த அம்மாவுக்கு தன்னுடைய கண்ணு முன்னாடி அற்புதம் நடக்குது. தனக்கு முன்னாடி அவங்க சாட்சி சொல்றாங்க. ஆனா ஆண்டவரையே இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த எவீருவுக்கு ஒண்ணுமே நடக்காததை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு வருது. நான் நம்புறேன், அத்தனை கூட்டத்தின் மத்தியிலையும் ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவரோடு கூட கடந்து போறாங்க. ஆனா இந்த செய்தி வந்து காதுல கேட்ட உடனே நான் நம்புறேன், யார் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்கானா, இயேசு எவீரு அப்படியே திரும்பி பார்த்துருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்படியே பார்த்துருப்பாரு. நான் நம்புறேன் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய முகம் என்ன பண்ணியிருக்கும்னா அப்படியே சுண்டி போயிருக்கும். அது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா, அது வரைக்கும் ரொம்ப விசுவாசமா, அது வரைக்கும் ஏதோ ஒன்று கிடைக்க போறதுன்ற ஒரு நம்பிக்கையில, நான் கூப்பிட்ட உடனே இயேசு வந்துட்டாரே, நான் சொன்ன உடனே இயேசு வந்துட்டாரே, சே என் மேல எவ்வளோ பாசம்,
என் மேலே எவ்வளோ பாசம். இதே சூழ்நிலையில் இந்த ஜபத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம். நீங்க ஆண்டவரை மலை போல நீங்க நம்பி இருக்கலாம். நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படலாம். இதுக்கு முன்னாடி பெரிய அற்புதத்தை நீங்க பார்க்காட்டாலும் இயேசு உங்களோட டிராவல் பண்ணி வர்றதே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கலாம். அதை நீங்க மகிழ்ச்சியா ஏத்துக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை ஜெபிக்காதவங்களுக்கெல்லாம் நடக்கும்போது எனக்கு நடக்கலையேன்னு சோர்ந்து போய் வந்திருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேருடைய முகத்தை திரும்பி கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் பக்கமாய் கர்த்தர் திரும்பி பார்க்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவளுக்கு செய்தது சாதாரணமான அற்புதம், அவளுக்கு செய்தது சாதாரணமான அற்புதம். ஆனால் உனக்கு நான் செய்ய போவது சாதாரணமான அற்புதம் அல்ல. அது யாராலும் செய்ய முடியாது, அது யாராலும் கண்டுகொள்ள முடியாதது, எல்லாரும் போற்றப்படுகிற அளவிற்கு. அதனால தான் கர்த்தர் திரும்பி பார்த்து எவீருவை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாய் இரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் ஊழியம் கேட்கப்பட்டது. நீ கர்த்தரை தேடுறதை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. யோசேப்பு நினைத்தால் அப்படிதான் நினைத்திருக்க வேண்டும். நான் தப்பு செஞ்சு காட்டி கொடுத்த இவங்க இப்படி தப்பு பண்றாங்கன்னு சொல்லி கொடுத்த இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவங்க அப்பாவோட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்றாங்களே, அவங்க நல்ல வீட்டில் குடியிருக்கிறாங்களே. ஆனா பரிசுத்தமாய் நின்ன நான் கஷ்டப்படுறேனே, ஆண்டவருக்கு வைராக்கியமா நின்ன நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு அப்பா சாப்பாடு இல்லையே, எனக்கு அப்பா கொடுக்குற ட்ரெஸ் இல்லையே, நான் பாடுபடுறேனேன்னு ஜோசேப்பு நினைச்சிருப்பான். ஆனா கர்த்தர் அவன் மேல ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறார். ஒரு நாள் நீ அவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறப் போகிறாய். அவர்களுக்கு ஜெபிக்காதவர்களுக்கு செய்கிறது சாதாரணமான அற்புதம், ஜெபிக்காதவர்களுக்கு செய்கிறது சாதாரணமான வெற்றி. ஆனால் கரங்களை தட்டி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, ஜெபிக்கிற, இடைவிடாமல் ஆண்டவரை தேடுகிற, ஹல்லேலூயா, எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொள்ளுகிற உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறது மகத்துவமான காரியம். இந்த பலிபீடத்திலிருந்து நான் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். என் தேவன், ஹல்லேலூயா, உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் மறக்க மாட்டார். உங்களுடைய முகம் வாடி போகவே வேண்டாம். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை, இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு தருகிற வார்த்தை சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் முழு பலத்தோடு கூட ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலை யாரோ ஒருத்தர் இந்த சர்ச்சில் இருக்கிறது, யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென் ஆமென். உன் பிள்ளைக்காக பல நாட்களாக ஜெபிக்கிறாய். ஆனா ஜெபிக்காத அந்த அம்மாவுடைய பிள்ளை முன்னேறிட்டே போகுது. நான் என் பிள்ளைக்காக இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேனே, நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, நான் அவங்கள மாதிரி இல்லையே, எல்லா ஜெபத்துக்கும் ஓடி ஓடி வர்றேனே. நான் நம்புறேன் இல்லை, காற்று அடிக்கும் போது, புயல் வரும்போது அந்த பிள்ளை நிற்குமா நிற்காதான்னு தெரியாது. ஆனா உங்க பிள்ளைய கர்த்தர் நிற்க வைப்பார். உங்க பிள்ளைய கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணுவார். காரணம், உங்க ஜெபத்தை கர்த்தர் மறக்கல, உங்களுடைய தான தர்மங்களை மறக்கல. அதனால தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமென், நான் உனக்கு செய்வேன். ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எவீருக்கு இருந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னா, கடைசி நம்பிக்கையும் அற்ற சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருது. இல்லை, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நம்பர் 2, இரண்டாவது அவனுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னா, அவனுக்கு முன்னாடி அவனுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க, ஜெபிக்காதவங்கெல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க. தன்னுடைய பணத்தை எல்லாம் கொண்டு அப்படியே மருத்துவமனைக்கு செலவு பண்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது. அப்படி அவங்களுக்கெல்லாம் நடக்குது. எனக்கு இன்னும் நான் என்ன ஜெபிக்கணும், இன்னும் நான் எவ்வளோ அழணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கர்த்தர் முகத்தை 1000 பேர் நின்னாலும், சுத்தி எல்லா சீடர்கள் நின்னாலும், ஆண்டவருடைய காது மட்டும் அப்படியே கூர்மையா கேட்டுருச்சு. ஆண்டவருடைய காதுல அது விழுந்துருச்சு. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம்,
போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். உண்மையிலேயே அந்த ஆண்டவர் வந்து சரிப்பா அந்த குழந்தை இறந்து போயிருச்சு, நீ போய் அடக்கம் பண்ணுன்னு சொல்லியிருந்தா கூட கண்டிப்பா எவீர் என்ன பண்ணியிருப்பாரு? கர்த்தரை மறுதளிச்சிருக்கலாம் மாட்டாரு. உங்களை தேடி வந்தேனே என்ன கிடைச்சுன்னுலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. கண்டிப்பா அவர் போயிருப்பாரு. அவ்வளவு ஃபெய்த் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த முகம் சுண்டி போனதை கூட என் ஆண்டவர் பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே அவனை என்ன பண்றாருன்னா, நீ ஏன்பா கவலைப்படுற, நீ ஏன்பா பயப்படுற, நீ ஏன்பா அவநம்பிக்கையா இருக்கிற, நீ ஏன்பா அவன் விசுவாசத்தை குறைச்சுக்கிற, உன் கூட நான் வரலையா, உன் கூட நான் இல்லையா, இவ்வளவு தூரம் உன்னை பாதி வழியில விட்டுட்டு போறதுக்காக வந்தேன், அங்கேருந்து உன்னோட டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேனே, பாதி வழியில உன் பிள்ளைய சுகப்படுத்தாம நான் விட்டுட்டு போயிடுவேனா, நீ தைரியமா இரு, நான் கூட வர்றேன்னு போனாரு. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, உங்களை பாதி வழியில விட்டுருவாரா சிஸ்டர், பிரதர், உங்களை பாதி வழியில ஆண்டவர் விட்டுருவாரா? கர்த்தராகிய ஆண்டவர் அவர் பொய் உரையாத தேவன். அவர் வாக்கு கொடுக்கிறார், உன் கரத்தை பிடிச்சிட்டு உன்னோட நான் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் கரத்தை பிடிச்சேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கரத்தை பிடிச்சேன், எத்தனையோ சூழ்நிலையில உன்னை தட்டி கொடுத்து கட்டி கொடுத்து கொண்டு வந்தேன், உனக்கு முன்னாடி நிறைய அற்புதங்களை காண்பித்தேன், அடையாளங்களை நடப்பித்தேன், உன்னை விசுவாசத்தை தட்டி எழுப்ப பண்ணி இப்ப இதுவரைக்கும் நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு உன் விசுவாசம் சோர்ந்து போய் சின்ன பின்னமாக்கப்பட்டு கிடக்கும் போது மறுபடியும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, தைரியமா இரு, பயப்படாத, பயப்படாத, உன்னை பாதி வழியில விட்டுட்டு நான் போக மாட்டேன், உன்னை கடைசி வரைக்கும் கரை சேர்ப்பேன், நீ சாட்சி சொல்லுவாய், உன் மகளை நீ உயிரோடு பாப்பாய், உன் மகளை சாட்சியாய் நிறுத்துகிற தேவன் நம்மோடு கூட. அவர் ஹல்லேலூயா, அழகா அவர் நம்மோடு டிராவல் பண்ணி அவர் கடந்து வருகிறார். ஆமென் சொல்லுங்கள். மூன்றாவதாக இந்த வார்த்தையை நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். 5ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 22 வாசிக்கும் போது, அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்திப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல ரொம்ப அழகாய் வந்து நான் வாசிக்க முடிகிறது. இந்த மனுஷனை குறித்து நான் முன்பு சொன்னது போல இவன் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல, சாதாரணமாய் நம்மை போல கர்த்தரை தேடுகிறவர் அல்ல. சின்ன வயதிலிருந்தே வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர். அப்படின்னா மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற மனுஷன், மற்றவங்களுக்கு வேதத்தை போதிக்கிற மனுஷன், அது மட்டுமல்ல ஜெப ஆலய தலைவனாய் அவன் இருக்கிறதுனால எல்லாருக்கும் முன்னாடியும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழுகிறவன். அப்படின்னா தப்பு பண்ண போகல, பொய் சொல்ல போகல, மற்றவங்கள மாதிரி ஏமாத்த போகல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து இந்த எவீருக்குள்ள நிறைய அடங்கி இருக்கிறது. இன்னொன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சந்திக்கும் போது நான் சொன்னது போல அவருடைய பாதத்திலே விழுவதற்கு எந்த தயக்கமும் அவன் காமிக்கல. அந்த இடத்துல வந்து அவனைத்தான் எல்லாரும் மேலானவர்களாய் பார்ப்பார்கள், அவனை தான் மதிப்புக்குரியவர்களாய் பார்ப்பார்கள். அதுவும் அந்த காலத்திலே இருந்த யூதர்கள் வந்து ஜெப ஆலய தலைவர்களை வந்து ரொம்ப மதிச்சாங்க, அவர்களை கனப்படுத்தினாங்க. அவர்களுக்கென்று ஒரு பெரிய போஸ்டிங், அவங்களுக்கு ஒரு பெரிய போர்வை இருந்துச்சு. ஆனால் அத்தனை பெருமைகளையும் இறக்கி வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து எல்லாருக்கும் முன்னாடியும் இவ்வளவு தூரம் கர்த்தருக்காக நான் வாழ்ந்திருக்கிறேன், உண்மையா இருந்திருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு? நான் நம்புறேன். மூன்றாவது, இந்த மனுஷனுக்கு இருந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு தூரம் பக்தி வைராக்கியமா வாழ்ந்தேனே, நான் இவ்வளவு உண்மையா இருந்தேனே, எனக்கு இந்த பரிசு தான் கிடைக்குமா, இந்த பரிசு தான் கிடைக்குமா? எல்லாரும் தப்பு பண்ணும்போது நீங்க தப்பு பண்ணாம இருந்திருக்கலாம், எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பும் போது நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பாமல் இருக்கலாம்,
நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கலாம், ஒப்பு கொடுத்திருக்கலாம், பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது. உங்களுக்கு மட்டும் கர்த்தர் காலதாமதம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையிலே யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்திலே வருவீர்களே ஆனால், இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் மனசுக்குள்ள இவ்வளவு நான் வாழ்ந்தேனே ஆண்டவரே, எனக்கு இந்த நோய் வரணுமா, எனக்கு இந்த கடன் பிரச்சனை வரணுமா, எனக்கு இந்த குடும்பத்தில் இந்த சூழ்நிலை வரணுமா, நான் யாருக்காவது ஏதாவது தீமை செய்தேனா, உங்களை அறிஞ்ச நாளிலிருந்து நான் பரிசுத்தமாக எல்லாம் வாழ்கிறேன், ஒரு சின்ன பொய் சொன்னாலும் வந்து உடனே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேனே, ஆனால் இவ்வளவு பரிசுத்தமாய் நான் வாழ்ந்தும் எனக்கு ஒரு நல்ல பரிசே கிடைக்காதா? அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நீ கண்ணீரோடு விதைச்சதற்கு, நீ ஆண்டவருடைய நாமத்திற்காக நீ ஓடினது, இல்லைனா நீ சகித்தது எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் அற்புதத்தை செய்வேன். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக வாழ்ந்ததை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. நீங்க பரிசுத்தமா வாழ்ந்ததை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. சத்தமாய் ஆமேன் சொல்லலாம். நீங்கள் உலகத்தானை மாறி நடந்து கொள்ளாததை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்க அவருடைய நாமத்திற்காக பக்தி வைராக்கியம் காராட்டினதை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். எல்லார போல வாழாம ஸ்பெஷலா வித்தியாசமாய் வாழ்ந்ததை கண்டிப்பா கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். மகளே, நீ இளம் வயதிலே கர்த்தருக்காக பட்ட பாடுகளை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இந்த உலகத்தினுடைய காரியத்திற்கு நேரா போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கூட்டம் மட்டும் நீங்க ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு இருந்தீங்கல்ல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை நடக்காதுன்னு முன்னாடி வந்து நின்றாலும் உங்களை உண்டாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை அழைத்த தேவன் அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆமேன். அவர் பிரயாசத்தை ஞாபகம் வைத்திருக்கிறார், பரிசுத்தத்தை ஞாபகம் வைத்திருக்கிறார், ஒப்பு கொடுத்ததை ஞாபகம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமேன் சொல்லுங்க. உண்மையிலே இந்த வேத பகுதியை நேற்றைக்கு இரவு நான் வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் யார் பார்க்குறாங்களோ இல்லையோ கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவரை சுற்றி 1000 பேர் இருந்த போதிலும், அவர்களை சுற்றி எத்தனை சீடர்கள் இருந்த போதிலும், ஒரே ஒரு மனுஷன் சஞ்சலப்படுறத கர்த்தருடைய கண்ணு பார்க்குது. பாருங்க, இந்த எவீரோ ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடல, ஐயோ அப்படின்னு தலை மேல கையை வைக்கல, இல்லைன்னா என் பிள்ளை செத்து போயிருச்சோ அப்படின்னு பெரிய கூப்பாடு போட்டு அழல. ஆண்டவர் அந்த முகத்தினுடைய எக்ஸ்பிரஷனை வச்சே என்ன பண்ணிட்டாரு? கேட்கல. அவர் கண்டுபிடிச்சாரு பாருங்களேன், அவர் கண்டுபிடிச்சாரு பாருங்களேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவர். அதான் சில நேரங்களில் சில பெற்றோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு சில பொருளை வந்து இப்போ ஐஸ்கிரீம் கேட்குறாங்கன்னு வைங்களேன், கொடுத்துட்டு பிடுங்கிட்டாங்கன்னா அவங்க முகம் ஒரு மாதிரி போச்சுன்னு வைங்களேன், அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவாருங்கன்னா பக்கத்தில் போய் சரி 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 சரி. அந்த புள்ள அழுதுருக்காது, அந்த புள்ள சத்தம் போட்டிருக்காது, அந்த புள்ள எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சிருக்காது. ஆனால் அந்த முகம் சுருங்கினதை பார்த்த உடனே அவங்களால தாங்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளவு அன்புள்ள தாயாய் தகப்பனா இருக்கும்போது பரமபிதாவாகிய கர்த்தர் நம்மை நேசிக்காம இருக்க மாட்டாரா? நம்மை நேசிக்காமல் இருக்க மாட்டாரா? உண்மையா நீங்க ஆண்டவரை நேசிப்பீர்களே ஆனால், உண்மையா ஆண்டவரோட நீங்கள் வாழ்வீர்களே ஆனால், உங்க முகம் சோகமா இருக்கிறத கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா கண்டுபிடிப்பாரு. ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய முகம் வருத்தமா இருந்தா கூட கர்த்தர் கண்டுபிடிக்கிறவர். ஹல்லேலூயா. காயினுடைய முகநாடி வேறுபட்டு இருக்கிறத ஆண்டவர் கண்டுபிடிச்சாரா? ஆண்டவர் கண்டுபிடிச்சாரா? என்னப்பா உன் முகநாடி வேறுபட்டு இருக்குது, முகம் வித்தியாசமா இருக்குது, அசைவுகளை கூட பார்க்கிற கர்த்தர் இன்று இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் இந்த ஆறுதல் செய்தியை தர்றாரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ மரித்து போச்சுன்னு உன் காதுல கேட்டது சீக்கிரத்திலே உயிரோடு எழும்பி சாட்சியாய் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya. இயேசு கூட வருவார். இயேசு நம்மோடு கூட கடந்து வருவார். நம்முடைய காதிலே கேட்ட அந்த செய்தியை கர்த்தர் பொய்யாய் மாற்றுவார். உங்க காதுல கேட்ட அந்த பயப்படுத்துகிற செய்தி, அந்த ரிசல்ட் பொய்யான ரிசல்ட்டாய் மாறுவதாக, அந்த தாக்கீது பொய்யான தாக்கீதாய் மாறுவதாக, அந்த நடக்கிற தூரத்திலே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஹalleluya. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். சந்தடி பண்ணுகிறவர்களை எல்லாத்தையும் கர்த்தர் துரத்தி போடுவாராக. சிலர் உங்களை அப்படிதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியே சுத்தி வந்துட்டாங்க, ட்ரம் செட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க, அப்படியே வாயெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்னன்னா உங்களுக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு ஊரெல்லாம் அவங்க ட்ரம் அடிச்சு சொல்றதுக்காக ஆயத்தமாகறாங்க. அவங்க வாய் நிறைய பேசுறதுக்கு ஆயத்தமாகறாங்க. ஆனா இயேசு உள்ளுக்குள்ள கடந்து வந்து, நீங்க நினைக்கிறது வேற, அங்க நடக்க போகிறது வேற. ஹalleluya. அவர்களை கர்த்தர் வெட்கமடையும்படி செய்வார். கர்த்தர் வெட்கப்படும்படி செய்வார். உங்களுக்கு எதிராய் பேச வேண்டும் என்று நினைக்கிற அந்த நாவுகளை கர்த்தர் வெட்கமடையும்படி செய்கிற கர்த்தர். ஹalleluya. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்க போகிறோம்? எல்லாரும் எழும்பி நின்று, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமென். உன் பிள்ளை மரிக்கவில்லை, உன் பிள்ளை நித்திரையாயிருக்கிறார். உன் சூழ்நிலை மரித்து போகவில்லை, உன் சூழ்நிலை நித்திரையாயிருக்கிறது. நீ உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் தாயின் கருவில் இருந்து உங்களை வேறு பிரித்தவருமாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ விசுவாசம் உள்ளவளாயிரு. கைகளை எல்லாரும் உயர்த்தி, இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் சொல்லுங்க. முழு பலத்தோட சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. எல்லாரும் முழு பலத்தோடு கூட. Thank you Jesus. Thank you Holy Spirit. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். என் சூழ்நிலைகளை எல்லாம் தலைகீழாய் மாற்றுகிற கர்த்தர். ஹalleluya. என்னை திடப்படுத்துகிற கர்த்தர், என்னை தட்டி கொடுக்கிற கர்த்தர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர். ஹalleluya. கவனிங்க, என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க. நீங்க எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரிடத்திற்கு கடந்து போங்க, ஆண்டவரிடத்திற்கு கடந்து போங்க. வாலிப தம்பிகளும் சரி, தங்கச்சிகளும் சரி, உங்க வாழ்க்கையில ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு ஒரு சரியான நேரம். உன் இளம் வயதின் பக்தியை ஆண்டவர் ரொம்ப மதிக்கிறாரு, ஆண்டவர் ரொம்ப ஆனர் பண்றாரு. உங்க இளம் வயதின் பக்தியில ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்கிறாரு, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க ஜெபம் பண்றதை விட இந்த சின்ன வயசுல, வாலிப வயசுல எல்லாம் இருக்கிறீங்க பாருங்க, இவங்க போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க. கடந்த நாட்களிலே ஒரு வாலிப தம்பி என்கிட்ட ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சியை சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த சாட்சி, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா அவனுடைய தகப்பனார் அவனோடு கூட இல்லை, தகப்பனார் அவனோடு கூட இருக்க முடியாது. அவனுடைய தகப்பனார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயிலில் இருக்கிறார். அவனுடைய தாயார் மரித்து போனார்கள். தாய் இல்லை, தகப்பன் கூட இல்லை, ஒரு அனாதையை போல தேசத்திலே வளர்ந்த தம்பி. அப்போ அவனுக்காக அந்த ஒரு சில பெண்களை எல்லாம் பார்க்கும்போது நிறைய தட்டி போச்சாமா. தட்டி போனதுக்கு காரணம் என்னன்னா, உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, உங்க குடும்ப பின்னணி யாரு அப்படின்னு சொல்லி நிறைய போச்சு. அப்போ ஒரு நாள் தேவ சமூகத்துல போய் நின்று கர்த்தரிடத்துல கேட்டானா, என் வாழ்க்கை இவ்வளவு சீரழிஞ்சது மாதிரி இருக்குதே, எங்க அப்பா கொஞ்சம் சீரழிச்சாச்சு, எங்க அம்மாவுடைய காரியம் கொஞ்சம் சீரழிச்சிட்டு, என் வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு உங்களால தான் முடியும்னு அழுது ஜெபம் பண்ணானாமா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அற்புதம் செய்து இன்று என் வாழ்க்கையை கர்த்தர் சீராக்கிட்டார்னு சாட்சி சொன்னார். அப்போ நான் நம்புகிறேன், கர்த்தரிடத்திலே போகிற ஒருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. வாலிப தங்கச்சி, கர்த்தரிடத்துல போய் நின்று சொல்லு,
என் வாழ்க்கையை சீர்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லு. எனக்கு நல்ல மாப்பிள்ளை எங்க அப்பாவால பார்த்து வைக்க முடியாது, எங்க அம்மாவால பார்த்து வைக்க முடியாது, நீங்க தான் பார்த்து வைக்க முடியும் ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்துல கேளு. வாலிப தம்பிங்க கேளு, கர்த்தர் சமூகத்துல போய் நின்னு, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைக்கி தரதுக்கு உங்களால தான் முடியும், எங்க சொந்தக்காரங்களால முடியாதுன்னு கேளு. உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல கொடுத்து அந்த எவீரு மாதிரி போய் நின்னுட்டீங்கன்னா நான் நம்புறேன் உங்களை கர்த்தர் கைவிட்டு விடுவாரா? கண்டிப்பா கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவது கர்த்தர் பயப்படாதே விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிற 3 சூழ்நிலைகள். நம்பர் 1, முதல் என்ன சூழ்நிலைன்னா, உங்களுடைய கடைசி நம்பிக்கையும் அற்று போனாலும் கர்த்தர் உங்க பக்கத்துல வந்து தோளை தட்டி சொல்றாரு, இல்ல பயப்படாதே விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? இத வீட்டுல போய் கூட நீங்க அறிக்கை செய்யணும். இது எனக்காக பேசப்பட்டதுன்னு நீங்க அணைச்சு புடிச்சுக்கணும். நான் தான் அப்படி வந்திருக்கிறேன், என் பிள்ளை தான் அப்படி வந்திருக்கிறாங்க. நான் நம்புறேன் அதான் முற்றுப்புள்ளி, டெட்லைன் உங்களுக்கும் எனக்கும் யாருமே வைக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் யாருமே முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இவன் இப்படிதான் ஒரு தீர்மானத்தை வைக்க முடியாது. உலகத்துல இருக்கிற 1000 பேருக்கு அவங்க கெஸ் பண்ணி இவன் வாழ்க்கையில இதுதான் நடக்கும், இதுதான் நடக்க போகுதுன்னு 1000 பேருக்கு அவங்க சொன்னது நடந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் அவங்க சொல்றது கண்டிப்பாக நடக்காது. அவர்களுடைய கற்பனைக்கு மிஞ்சி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கைகளை நன்றாய் தட்டி அவங்க நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. பாஸ்டர் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது, சொந்தக்காரங்க முற்றுப்புள்ளி வைக்க முடியாது, உங்க ஓனர் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது, உங்க வீட்டுல குடியிருக்கிறவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது, உங்க டீச்சர் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அதை அழித்து போட்டு உங்களை டிராவல் பண்ண வச்சு வெற்றி அடைய பண்ணுகிற கர்த்தர் கரங்களை எல்லாரும் தட்டி உங்க பிள்ளைக்கு வைக்கப்பட்டிருக்கிற முற்றுப்புள்ளியை எடுத்து போடுகிறார். உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற முற்றுப்புள்ளியை எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒரு கூட்டமா கிளம்பி வந்துட்டாங்க. ஒரு கூட்டமா கிளம்பி என்ன சொல்ல வந்துட்டாங்க தெரியுமா? பொண்ணு செத்து போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு வெக்கம் இல்லாம சொல்ல வந்துட்டாங்க. அப்படி அவனை கூட்டிட்டு போய், நல்லவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு போய் தண்ணியா சொல்லுவாங்க. ஐயா என்னங்கய்யா, இல்லைன்னா எடுத்த உடனே சொல்லிடுவாங்களா? கொஞ்சம் அழுதுட்டு, சார் இந்த குழந்தையாக இவ்வளவு பாடுபட்டு போனானா இந்த மனுஷன், அவன் வர்றதுக்குள்ள இந்த குழந்தை செத்து போயிடுச்சே. நமக்கு கூட எவ்வளவு இறக்கம் இருக்கும், ஆனா அவங்க ஒருத்தருக்குமே இறக்கம் இல்லை. ஏன் தெரியுமா? பெரிய ஆளா போன நாங்க செத்து போயிடும் தீர்க்க தரிசனம் சொன்னோம், அதை கேட்காம நீ பாட்டுக்கு பொழைச்சிரும் இயேசுவை கூப்பிட போன. நான் என்ன நம்புறேன்னா, அவங்க சொல்ற தோரணை அப்படிதான் இருக்குது. இன்னொன்னு சொல்றாங்க, போதகரை எப்படி சொல்றாங்க, அவர் கூட்டாராதையா, அவரை விட்டுருங்க, அனுப்பி விடுங்க. அத ஆண்டவரையும் இன்சல்ட் பண்றாங்க. யாரையும் இன்சல்ட் பண்றாங்க? நீ இதுக்கு உன் பிள்ளைக்கு பக்கத்தில் இருந்தா கூட கடைசி நேரத்தில் சாகும் போது ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கலாம் இல்லையா? அவங்க பேசுகிற அந்த வார்த்தைக்குள்ள அத்தனை அடங்கி இருக்குது அந்த சோகத்தை. ஆனா எவீரு ஆண்டவரை தப்பா நினைக்கல, ஆண்டவரை முறுமுறுக்கவும் இல்லை, ஆண்டவரை கேவலமாவும் பேசவும் இல்லை. நம்மளா இருந்தா இத்தனை பேர் பேசுறாங்களே ஆண்டவரை, ஏன் ஆண்டவரை சும்மா இருக்கிறீங்க, இவனுக்கு முன்னாடி ஒரு அப்படியெல்லாம் கூட பேசியிருப்போம். ஆனா கர்த்தர் முகத்தை மட்டும்தான் பார்த்தாரு. அவர் சொல்றாரு, இல்ல அவன் என்னடா உனக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது, அவன் என்ன உன் பிள்ளை செத்து போயிடுச்சுன்னு சொல்றது, நீ வா போலாம், என்ன நான் பார்த்துறேன். கர்த்தர் கூட போய் அற்புதம் செய்தார். இன்னைக்கு கர்த்தர் செய்ய போறாரு உங்களுக்கு. நீங்க ஒருவேளை 10 வருஷம் ஆயிருக்கலாம் சிஸ்டர், பிரதர் 10 ஆண்டுகள் கூட ஆகலாம், நீங்க முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு 10 ஆண்டுகள் ஆகலாம். ஆனா நான் நம்புறேன், இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் மீண்டும் எடுக்க அவரால் முடியும், அவரால் முடியும். கர்த்தர் உங்களை பார்த்து ஒண்ணு மட்டும் தான் கேட்கிறாரு, பயப்படாதே, உன் பிள்ளைய குறிச்சு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் வேலையை குறிச்சு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. உன் எதிர்காலத்தை குறிச்சு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. அவர்களுக்கே செய்த கர்த்தர், வழியிலே செய்த கர்த்தர், வஸ்திரத்தை தொட்ட உடனே செய்த கர்த்தர், இரவும் பகலும் அவரை தேடுகிற உங்களுக்கு செய்யாமல் போவாரோ? கைகளை தட்டும் போது அந்த ஆசீர்வாதத்தை வைங்கப்பா, என் பிள்ளை மேல வைங்கப்பா, என் மகன் மேல வைங்கப்பா, என் மகள் மேல வைங்கப்பா, இப்பவே. ஹல்லேலூயா. அப்படி பேசுறவங்க வெட்கப்பட்டு போகட்டும்.
அப்படி பேசுறவர்கள் வெட்கப்பட்டு போகட்டும். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, ஹalleluya, என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தராம் செய்வார் செய்வார். சீக்கிரமா செய்ய போறாரு. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள செய்ய போறாரு. உன் மரம் திரும்ப துளிக்கிறதை இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள பார்க்க போறீங்க. மரித்த காரியங்கள் உயிரோடு எழும்புறத நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளையே, மறுபடியும் கர்த்தர் மரித்த சடலங்களை, மரித்து போய் கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை உயிரடைய செய்கிற கர்த்தர். ஹalleluya. கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லணும். சோ நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லும்போது இரண்டாவது சூழ்நிலை என்ன அப்படின்னா, அவங்க ஜெபிக்கவே இல்லை. அவங்க உங்களை இப்பதான் தேடி வந்தாங்க. ஆனா அவங்களுக்கே அற்புதம் நடக்குது, எனக்கு ஏன் நடக்கல? அப்பதான் ஆண்டவருடைய பதில் வருது. அவங்க ஜெபிக்கல, அவங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணாங்கல்ல, அவங்க கொஞ்சம் விசுவாசிச்சாங்கல்ல, அவங்களுக்கு நடந்த அற்புதம் சின்ன அற்புதம். ஆனா நீ என்ன தேடி வந்த இல்ல, நீ என்கிட்ட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண இல்ல, நீ பல வருஷமா ஜெபிக்கிற இல்ல, உனக்கு நான் செய்ய போகிறது பல மடங்கு அதிகமானது. ஹalleluya. கற்பனைக்கு மிஞ்ச அளவுக்கு கர்த்தர் செய்ய போறார். Thank you Jesus. நம்பர் 3, மூன்றாவது, இவ்வளவு தூரம் பரிசுத்தமா நான் வாழ்ந்தேனே, எனக்கா இப்படி இல்ல. உங்களுக்கு அப்படி நடக்கவே நடக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே, நன்மைக்கு ஏதுவாகவே. ஆமென். கைகளை உயர்த்தி நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மிலே அன்பு கூற போகிறேன். கைகளை உயர்த்தி நன்றியப்பா, நன்றியப்பா, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளே, கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளே, கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் கிருபை, என் கால்கள் சறுக்கும் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா கிருபை, அணைக்குதையா. கரங்களமன் என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோம், என் பலனாகிய நான் உம்மையை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. மரண இருளில் நடந்தாலும் கொல்லா பயப்படேனா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை, அனுதினம் வெற்றி பாதை. சொல்லு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை இந்த பாடலை பாட பாட உங்க மகிமை ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். என் பலனாகிய நான் உம்மையை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை கர்த்தர் காக்க கடவாராக. ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். உடைய ஊழியத்தில் என் கூட ரொம்ப உறுதுணையாக இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.